எங்கே வந்திருக்கோம்னா மதுரைக்கு வந்திருக்கோம். மதுரை நாளைக்கு வந்து மீனாட்சி அம்மன் கோவில், அப்புறம் வந்து பாண்டியர் கோவில் அதெல்லாம் இங்கே பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே மதுரையிலேருந்து நம்ம வந்து மூணாருக்கு அடுத்த ட்ரிப்பு நம்ம போக போகிறோம். சரி, அந்த நம்ம வீடியோக்குள்ளே என்னென்ன பார்க்க போகிறோம், என்னென்ன பண்ண போகிறோன்ட்டு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மணி வந்து 6:30 குத்துட்டான் சத்யால டிவி, 100 இன்ச் டிவி. மதுரையில வந்து நாங்க தங்கி இருக்கோங்க. பாருங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளவு பெரிய வீடு நாங்க எடுத்திருக்கோம் இங்க தங்குறதுக்கு. பாருங்க, இப்ப நாங்க தங்கிக்க ரூம் எல்லாம் உங்களுக்கு காட்டுறோம். பாருங்க இங்க பாருங்க காய்ஸ், இது ஒரு பெட்ரூமு. இதுலேயே அட்டாச்சிங் பாத்ரூமோட இருக்கு. பால்கனி இருக்குது, டோர் திறந்தா பால்கனி. இது ஒரு ரூமு, பெட்ரூமு. அப்புறம் பாருங்க எவ்வளோ பெரிய ஹால். இப்போ இங்கே ஒரு பெரிய ஃபேமிலியாக உட்காந்துருக்கோம். ஒரு ஃபேமிலியே நாங்கள் வந்திருக்கோம், எல்லாம் நிறைய பேர். பெரிய ஹாலு. அதுக்கப்புறம் பாருங்கள், இதுக்கப்புறம் உள்ள ஒரு இங்கேயும் ஒரு ஹால் மாதிரி, இங்கேயும் தனியாக ஒரு டிவி இருக்குது பார்க்குறதுக்கு. இதுக்குள்ளேயும் ஒரு கிச்சன் இருக்குது. இதுக்குள்ளேயும் ஒரு கிச்சன் இருக்குது பாருங்கள். அப்புறம் இங்கே பாருங்கள் செம்மையாக இருக்குது. அப்புறம் இதுக்கு ஒரு செட்டப் வந்து இதுக்கு ஒரு பெட்ரூம் இருக்குது. இங்கே ஒரு பெட்ரூம். எல்லாம் குழந்தை இந்த இப்படி தானே ஒரு 3 ஃபேமிலி கிட்ட நாங்கள் வந்திருக்கிறோம். பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ பெரிய ரூம் நாங்கள் எடுத்திருக்கோம். ஒரு 3 ஃபேமிலி கிட்ட வந்திருக்கோம். அதனால் இவ்வளோ பெரிய ரூம் எடுத்திருக்கோம். மதுரையில் வந்து மீனாட்சி அம்மன் ஆப்போசிட்டில் கீழ்வாசல்னு சொல்லிட்டு இந்த ஹோட்டலோட நேமு. அந்த ஹோட்டல் தான் வந்து தங்கியிருக்கிறோம். செம்ம சூப்பராக இருக்குது. ஏன்னா நீங்கள் மதுரைக்கு வந்தீங்கன்னா, ஃபேமிலியோடு வந்தீங்கன்னா இந்த ஹோட்டலில் வந்து விசாரிச்சுட்டு இங்கே வந்து நீங்கள் ஸ்டே பண்ணுங்கள். செம்ம சூப்பராக இருக்குது. எல்லாமே ஏசி. அந்தந்த ரூமில் ஒரு ஏசி போட்டிருக்காங்க, பிரச்சனை இல்லை. இந்த வெயில் டைம் சீசனுக்கு இங்கே இருக்குது பாருங்கள். ஆமாம், அந்த ரூம்லேயும் இருக்குது, ஹால்லேயும் இருக்குது ஏசி. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, ஓகே, நம்ம அடுத்தது என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. ஹாய் காய்ஸ், இங்கே பாருங்கள், காலையில் வந்துட்டோம் மதுரை அம்மன் கோவிலுக்கு. என்னுடைய சாரீ லுக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சாரீ வச்சு மதுரை மல்லி வாங்கி வச்சுருக்கேன், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஆனால் இங்கே பாருங்கள், கோவிலுக்குள்ளே தான், கோவிலுக்கிட்ட வந்துட்டோம். ஆனால் கோவில் வந்து அலோட்டு இல்லையா, உள்ள செல்லு எடுத்துன்னு கூட சொல்லிட்டாங்க. சரி, முடிஞ்ச அளவுக்கு நான் வெளியவே உங்களுக்கு சொல்லிட்டு போகிறேன். சரி, நான் உள்ளே போயிட்டு சாமி கும்பிட்டு தரிசனம் வாங்கிக்கிட்டேன் உங்ககிட்ட. நாங்கள் வெளியே வந்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன், சரிங்களா? வாங்க அப்படியே போகலாம். மதுரை கோவிலுக்குள்ளே வந்துட்டோம். உள்ள செல் அலோட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. கோவிலுக்குள்ளே போட்டு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். சரி, நம்மளுக்கு தெரிஞ்சவங்க எங்கள் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க மூலியமாக நம்ம ஸ்ட்ரைட்டாக போய் சாமியை பார்க்குற அளவுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு. அதனால தான் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் கோவில் உள்ள தான் போக முடியல. ஹாய் காய்ஸ், நல்ல மாதிரி கோவிலுக்குள்ளே போயிட்டு வந்தாச்சு. சரியான க்ரௌடு. ஆனால் வந்து ஒன்றுனா எல்லோரும் இந்த புத்தாண்டு வாழ்த்துக்கு வந்து பிளான் பண்ணி வந்திருப்பாங்க. ஸோ நாங்கள் பிளானே பண்ணல, தற்செயலாக வந்தோம். ஆனால் எங்களுக்கு இந்த பாக்கியம் கிடச்சிச்சு, அமைஞ்சிச்சு. நல்ல மாதிரி பார்த்தோம், சூப்பராக இருந்துச்சு. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் எங்கே போகிறோன்ட்டு போகிறப்ப பார்க்கலாம். மூணாறு ட்ரிப்புக்கு கிளம்பியாச்சு. மதுரைக்கு போகணும். நல்லா சாமி கும்பிட்டாச்சு, நல்லா இருந்தது. இப்போ நெக்ஸ்ட் எங்கே டூருன்னா மூணாறு கிளம்பிட்டோம். எல்லாருமே எடுத்துங்களா, அதெல்லாம் பாருங்க, எல்லாம் கிளம்பிட்டோம். போகிற ட்ராவல் எப்படி நாங்கள் ஃபன் பண்ணிட்டு போகிறோன்ட்டு ஒரு ட்ராவலில் காட்டுறோம். இல்லைன்னா மூணாரில் போயிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறோம். ஓகே, அதில் ஏதோ